இந்த புனிதமான நாளில் இங்கே கூடியிருக்கின்ற அன்பர்கள், பக்தர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கம். சார் வந்து பேசிட்டு போனார். இப்போது ராஜமணி சார் பேசினது மட்டும் இல்லை, ஏதோ கொடுத்துட்டு போனார். எல்லா டீச்சர்ஸும் கொடுக்கலாம், கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். நல்ல காரியத்துக்கு கொடுத்தா நமக்கு புண்ணியம். ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் சேர்த்து வச்சுருந்தார். அவரே கஷ்டப்பட்டு சேர்த்தது. பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் 3 பசங்களும் என்னமோ எல்லாம் தருதலைகள். ஸோ அவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இவங்க குடிச்சே அழிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு, நான் சம்பாதிச்சதை என் கூடவே எடுத்துகிட்டு போகணும், இதுக்கு இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி அப்படின்னு பெரியவங்களெல்லாம் போய் கேட்குறார். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சம்பாதிச்சது இங்கே தான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக யாரோ ஒரு சாது கிட்ட போனார். சாது சொன்னார், வெரி மச் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னார். அப்படியா? அதை தான் நான் தேடிட்டு இருக்கேன், சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்னோடனே அந்த சாது சொன்னாரா, நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணு, உன்னுடைய அக்கௌண்ட்டில் அங்கே ஏறும். ஏன்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு அங்கே போனாக்கா செல்லுபடி ஆகுமா? இங்கேருந்து ஸ்ரீலங்கா போனால் கூட செல்லுபடி ஆகாது, மாற்றணும். அமெரிக்கா போனால் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ புண்ணியமாக மாற்றிக்கோ. நாடி வருவது எது பாவ புண்ணியம் அல்லாது அப்படின்னு பட்டினத்தார் பாடுவார். பணக்காசு வராது, நம்ம பிள்ளைங்க நம்ம கூட வருவாங்களா? இருக்கிறப்பவே இப்போ முதியோர் இல்லெல்லாம் அதிகமாகிட்டே வருது. அது ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம். ஸோ நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் நம்ம கூட வரும். அது ராஜாமணி சார் காட்டிட்டார், உங்களுக்கெல்லாம் பாதை காட்டியிருக்கிறார். அது என்னமோ ஒரு சேயிங் உண்டு, இஃப் யூ ஸ்பெண்ட் மணி ஃபார் யுவர் சேக் இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர், இஃப் யூ கிவ் இன் சேரிட்டி இட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு சேயிங் உண்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வந்து ரைட் உண்டு, மனம் இருந்தால் போதும். எனிவே, இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த நாள். சாரதா தேவி அப்படிங்கிற அந்த புனித தேவதை இந்த உலகத்துக்கு வந்த ஒரு நல்ல நாள். அந்த தேவியை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். நான் எப்பவும் பேசுகிறப்ப இதுதான் சொல்கிறது, இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி, அள்ள அள்ள குறையாது, வந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு நாம் கேட்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது, நன்மை உண்டாகும். கொஞ்சம் முன்னாடி வேணால் வந்துக்கலாம், பின்னாடி நிறைய பேர் இன்னும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இப்போ சாதாரணமாக இந்த உடம்பு இருக்குது, உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும்? நல்ல சாப்பாடு, நிறைய சாப்பிடக்கூடாது, நல்ல சாப்பாடு, சத்தான சாப்பாடு, அளவாக சாப்பிட்ணும், டைம்லி சாப்பிட்ணும். முக்கியமாக டீச்சர்ஸுக்கு ஒரு டாக்டர் சொல்கிறார், நைட் ஃபுட் யூ கேன் ஸ்கிப், நாட் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு வீடியோ வந்திருந்தது, நிறைய பேருக்கு நம்ம லேடி டிவோட்டிஸ் நிறைய பேர் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்காங்க, எல்லாருக்கும் அனுப்பி வச்சிங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நெக்லெக்ட் பண்ணுறதே. ஹெல்த் ரொம்ப ரொம்ப அவசியம் யாருக்குனாக்கா லேடிஸுக்கு. ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறது யார்? அந்த கட்சியிலே அவங்க தான் இருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. அப்புறம் காலையில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாக்கா இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் அப்படியே அள்ளி போட்டு போக வேண்டியது தானே. என்ன சாப்பிட்றது பெரிய ஒரு திருவிழாவா என்ன? 2 நாள் ஆக போகுது. ஸோ நம்முடைய ஹெல்த், கடவுள் கொடுத்த இந்த ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். அதை நாமளே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. எப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நல்ல உடம்பு, ஸ்ட்ராங் உடம்பு இருக்கோ, அதே மாதிரி நல்ல கருத்துக்களை கொடுத்தா மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல கருத்துக்களை கொடுத்தா மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், டென்ஷன், ஒர்க்கில் டென்ஷன், ஸ்கூலில் டென்ஷன், ரிசல்ட் வந்தாலும் டென்ஷன், வரலனாலும் டென்ஷன், என்னென்னமோ பலவிதமான டென்ஷன்.
ஏன் அந்த மாதிரி டென்ஷன் வருது அப்படின்னாக்கா, புத்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், அன்லெஸ் யூ அலோவ் நத்திங் கேன் அஃபெக்ட் யூ அப்படின்னு சொல்லுவார். அலோவ் பண்ணுறோம். ஏன் அலோவ் பண்ணுறோம்? இட் இஸ் வீக். அதுக்காக இந்த நல்ல கருத்துக்களை கொடுத்து மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா எது வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய திறமை. பிரச்சனை வராது அப்படின்னு கிடையாது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த திறமை நமக்கு வரும். அந்த வகையில் இன்றைக்கி சாரதா தேவி என்ன சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே நிகழ்ச்சிகளை பேசிட்டாக்க நம்ம கேட்டுட்டு அப்படியே ராமாயணம் மகாபாரதம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த டீச்சிங்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாக்க ஐ திங்க் இட் வில் பி மச் மோர் பெட்டர். இன்சிடென்ட்ஸை பற்றி சொல்கிறப்ப எங்கள் சீனியர் சுவாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், இந்த மகான்களுடைய இன்சிடென்ட்ஸ் எப்படின்னாக்கா இட் இஸ் லைக் தி பாடி, உடம்பு. அவங்களுடைய டீச்சிங்ஸ் எப்படின்னாக்கா உள்ளே ஓடக்கூடிய ரத்தம். எது முக்கியம்? இப்போ ரெண்டுமே முக்கியம். உடம்பு பார்க்குறதுக்கு, ரத்தம் உடம்பு இருக்கிறதுக்கு, இல்லையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் இப்போ கத்தியில் சும்மா அப்படி ஒரு நல்ல கீறிட்டு, இங்கே இல்லை வீட்டுக்கு போய் ஒரு லெட்டரும் எழுதி வச்சுருங்க, என்னுடைய இந்த முடிவுக்கு நான் தான் காரணம், ஏதாவது ஆனால் யாரையும் அவரை கண்டிப்பாக தொந்தரவு செய்ய வேண்டாம், எழுதி வச்சுட்டு கீறிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரத்தம் சுத்தமாக இருந்தால் உடம்பு நல்லா பளபளப்பாக இருக்கும். ரத்தத்தில் ஏதாவது பாய்சன் சேர்ந்ததுனாக்கா என்ன ஆகும்னு சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த டீச்சிங்ஸ் எல்லாமே ரத்தம் மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும், மறைஞ்சிருக்கும். பட் தட் இஸ் தி ரியல் சப்போர்ட். அந்த வகையில் சாரதா தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். மகான்கள் எப்போ நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டாங்க. சம்டைம்ஸ் வி மே ஃபீல், இங்கே யாரோ பேசிகிட்டே இருக்காங்க பாருங்க, உள்ளே யாரோ பேசிகிட்டே இருக்காங்க. சம்டைம்ஸ் வி மே ஃபீல் டீச்சிங்ஸ் எல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. இட் இஸ் நாட் லைக் தட். எல்லாமே புரியும். என்னென்னமோ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம், தலைகீழாக நின்று. ஃபிசிக்ஸில் என்னென்னமோ தியரியெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், இல்லையா? நம்ம மனசை பற்றி நமக்கு புரியாதா? நிறைய பேர் அதை அப்படியே ரொம்ப சேஃப்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதனால் நஷ்டம் நமக்கு தான். ஸோ டீச்சிங்ஸ் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாக்கா அவர் லைஃப் ஆல்சோ வில் பிகம் எ வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப். அதில் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, சொல்லவே வேண்டாம், நம்ம லைஃப்பும் ஆர்டினரி லைஃப் ஆகிடும். அந்த வகையில் சாரதா தேவி சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ், ஏன்னா டைம் அவ்வளோதான் இருக்குது, பார்க்கலாம். ஒரு இடத்துல சாரதா தேவி சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த மனித பிறவியின் மகத்துவத்தை பற்றி நமக்கே தெரியாது, மெஜாரிட்டி பீப்புளுக்கு. சாமிஜி சொல்லுவார், மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன் கைண்ட் டு நாட் நோ வாட் டு டூ, தே ஆர் கிராப்பிங் இன் டார்க்னஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன எக்ஸாம்பிள்? லைக் அனிமல்ஸ் அப்படிங்கிற. ஸ்ட்ராங்காக பேசுவார் சில சமயம் சாமிஜி பேசுகிறப்போ, ஏன்னா அவங்க பேசுகிறது உண்மையாக இருக்கும். ஃப்யூச்சர் என்னடா பண்ண போகிறேன் பார்க்கணும் சார், தெரியாது, ஒரு பிளான் கூட இருக்காது. ஒரு ஆசிரியர் சொல்கிறார், நீங்கள் லட்சியத்தில் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தட் இஸ் டிஃப்ரெண்ட். லட்சியத்தை வச்சுக்கோங்க. அது ஒருத்தர் வேடிக்கை ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், லக்கு இருந்தால் இலக்கை அடையலாம், இலக்கு இருந்தால் லக்கு வரும். கேட்குறது நல்லா அழகாக, தலையெல்லாம் ஆட்டிட்ட வச்சுக்கணும். லக்கு இருந்தால் இலக்கு அடையலாம், இலக்கு இருந்தால் லக்கு வரும். அப்படின்னாக்கா எங்கே உழைப்பு இருக்கோ அங்கே லக்கு வரும். லக்ஷ்மி தேவி யாரை பார்த்து சிரிப்பா? தூங்குறவனை பார்த்து சிரிப்பாளா? சிரித்தாதான் அவனுக்கு தெரியுமா? நாம் பிரிஸ்காக இருக்கணும். அந்த வகையில் இந்த மனித பிறவியின் மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மகான்கள் தான் வழிகாட்டியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல சாரதா தேவி சொல்கிறாங்க, மனித பிறவி பெற்றதால் நீ பாக்யவான், பாக்யவதி, ரெண்டும் இட் இஸ் காமன் ஜெண்டர். உன்னால் முடிந்த அளவு இறைவனை நினை, வேர்ல்ட்லி திங்ஸ்லேயே மயங்கி போயிடாதீங்க. கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், உழைக்காமல் எதையும் அடைய முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிரின்சிபால் ஆகிறது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ஆனதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, இல்லையா?
எதுவுமே இந்த உலகத்தில் எதர் வேர்ல்ட்லி ஆர் காட்லி நிறைய உழைச்சா தான் நமக்கு கிடைக்கும். அதை இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் தினந்தோறும் பிரார்த்தனைக்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் சிறிது நேரத்தையாவது ஒதுக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் போனதுனால தான் இப்போ நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் அதிகமாகிட்டே வராங்க. கவுன்சிலிங், சின்ன 10th படிக்கிற பையனுக்கு பொண்ணுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. நிறைய படித்து அப்படியே டிப்ரெஷன், இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன வருமோன்னு ஒரு பயம், ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது. நான் 10th என்னமோ படிச்சிட்ருக்கேன் வீட்டில். நெக்ஸ்ட் டே வந்து ஏதோ ஒரு எக்ஸாம், என்ன எக்ஸாம் ஞாபகம் இல்லை, படிச்சிட்ருக்கேன். சாயந்தரம் எங்கள் அப்பா கூப்பிட்டார். ஒரு லிஸ்ட்டு கொடுத்து, எங்களுக்கு பிஸ்னஸ் இருந்தது, ஒரு லிஸ்ட்டு கொடுத்து, டே இதெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டு, போய் வாங்கிட்டு வா, கடத்துட்டு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சொல்லுவேன். ஏன்னா நான் தான் போவேன் கடைசி பையங்கிறதுக்காக. அப்போ நான் சொல்கிறேன், அப்பா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்கணும், இதை வாங்கிட்டு வந்து படிதான். நான் சொல் படிக்கலைனாக்கா ஃபெயில் ஆகிடுவேன் 10th. அப்போ எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஃபெயில் ஆனாலும் நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் போட. நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா? நைட்டு அந்த அம்மா உட்காந்து அப்படி பக்கத்துலேயே உட்காந்து குழந்தை படிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்குது. பையன் என்ன படிக்கிறாம்மா? நேற்று முழுக்க நைட்டு தூங்கவே இல்லை சாமி அப்படின்னு சொன்னாங்க ஒரு அம்மா. பையன் என்ன படிக்கிறான்? 1st ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. எதுக்கு அவ்வளோ டென்ஷன்? we give so much இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக படிக்கவே வேண்டாம், அதுக்காக அந்த மாதிரி சொல்லலை. எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டாக்கா லைஃப் வில் பிகம் அ ஸ்மூத் ஒன். அதுக்கு அட்லீஸ்ட் அந்த மாதிரி செய்ய முடியலைன்னாக்கா ட்ரை டு டைவர்ட் யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் சம் ஹையர் தாட்ஸ். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரமாவது இறைவனை நினைக்க வேண்டும். ஏன்? இந்த மனித பிறவி ரொம்ப அதிர்ஷ்டகரமானது. மனித பிறவி பெற்றதால் நீ பாக்கியவான். சங்கராச்சாரியார் தன்னுடைய விவேக சூடாமணியில் சொல்லுவார், துர்லபம் திரயமே வைத்த தேவானுகிரக ஹேதுகம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படி சொல்வார். ரொம்ப அருமையான ஸ்லோகம். துர்லபம் ரொம்ப ரேர், கிடைக்காதது. திரயம் 3 விஷயங்கள். என்னென்ன? அது எப்படி கிடைக்கும்? தேவ அனுகிரக ஹேதுகம், இறைவனுடைய கருணை இருந்தால் தான் கிடைக்கும். சாதாரணமாகவே சொல்லுவாங்களே, 84 லட்சம் பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜீவனுக்கு மனித பிறவி கிடைக்கிது அப்படின்னு நம்ம ஹிந்து சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா 84 lakhs ஸ்பீசிஸ் ஆர் தேர் அப்படின்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்களில் எத்தனை வகை, விலங்குகளில் எத்தனை வகை, பறவைகளில் எத்தனை வகை, பாம்புகளில் எத்தனை வகை, பூச்சிகளில் எத்தனை வகை, இதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். 84 lakhs வருது. அது எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு அடித்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம கொலை பண்ணுறோமே கொசு, அந்த கொசுவை நாம் கூட இருந்திருக்கோம். அப்புறம் சில பேர் அடித்து சாப்பிட்றாங்களே மட்டன் சிக்கன், அந்த மாதிரியும் நான் இருந்திருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு இது கிடச்சிருக்கு. இது கிடைச்சதுக்காக ஆச்சரியப்படணும், அதை யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன் இந்த மனித பிரிவில் தான் வந்து 6th sense is அவைலபிள் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. திருவனந்தபுரம் அந்த கோயிலில் பூட்டி வச்ச மாதிரி பூட்டி வச்சுருக்காங்க நிறைய பேர் இல்லையா? இந்த 6th சென்ஸை பற்றி சொல்கிறப்போ அந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி எனைத்தானும் நல்லவை கேட்க, அந்த நல்லவை கேட்க கேட்க அந்த 6th சென்ஸ் வில் பிகம் ஆக்டிவேட்டட், மோட்டிவேட்டட். 6th சென்ஸை பற்றி சொல்கிறப்போ ஒரு ஆசிரியர் சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு விளக்கம். 6th சென்ஸ் இஸ் a combination of forbearing capacity, facing ability and solving mentality அப்படி சொல்கிறார். பியூட்டிஃபுல் ஸ்டடி இதெல்லாம். இந்த 3 குவாலிட்டிஸ் இருந்தாக்கா நீங்கள் வந்து 6th சென்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்பியரிங் கெப்பாசிட்டி, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னாக்கா அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த காலத்து இளைஞர்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸாமில் ஃபெயில், அடுத்த நாள் ஆளையே காணும். இன்றைக்கி பேப்பரில் காணும், நாளைக்கு உலகத்திலே காணும். அப்புறம் அந்த பொண்ணு லெட்டர் கொடுக்கல, ஆளை காணும். இல்லை இந்த பையன் விட்டுட்டு போயிட்டான், ஆளை காணும். என்ன ஆச்சு? இருந்துட்டு போவோமே, ஃபேஸ் பண்ணுவோமே. அந்த ஃபர்பியரிங் கெப்பாசிட்டி இல்லை. பெரியவங்களுக்கும் இல்லை, கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க.
என்னமோ இன்டர்நெட்டில் ஒரு கதை வந்திருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து சண்டை, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஜட்ஜு வந்து ரொம்ப நல்ல மனுஷன், கூப்பிட்டு விசாரிக்கிறார். பார்த்தா 3 குழந்தைங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு. இந்த ஜட்ஜு கேட்டாராம், வாட் வில் ஹேப்பன் டு தீஸ் புவர் சில்ட்ரன்? 4 இருந்தாக்கா 2 பிரித்து கொடுக்கலாம், 3 இருந்தால் அவர் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக, நம்ம கிளாஸ் எல்லாம் கேட்குறவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணார். 3 இருந்தால் எப்படி பிரிக்கிறது? அப்புறம் ஒரு ஆளுக்கு செலவு அதிகமாகிடும், அது ஒரு பிரச்சனை. அதுக்காக மறுபடியும் ஒரு கேஸ் வந்தாலும் வரலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹஸ்பண்ட் சொன்னார், ஓகே சார், நெக்ஸ்ட் இயர் வி ஷல் கம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு குழந்தை பேத்துட்டு வரலாம் சொல்லிட்டு போனாங்க. அவன் அதிர்ஷ்டமோ என்னமோ அந்த தடவை 2 குழந்தை பிறந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க அவங்க? இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும், பிரியறதுக்கு. சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்? அங்கே தான் இந்த ஃபர்பியரிங் கெப்பாசிட்டி இஸ் மிஸ்ஸிங். எவ்வளவு தான் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து எது வந்து சேரணுமோ அது வந்து சேரும், எது வரக்கூடாதோ அது வராது. இப்போ எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியுதா? கருப்பாக இருந்தாலும் அந்த ஆள் தான் 40 வருஷமாக சூப்பர் ஸ்டார். சிகப்பாக இருந்தவங்க நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. அதுக்காக பொறாமப்பட முடியுமா? கோவப்பட முடியுமா? அவர் கொடுத்து வச்சது அப்படி, அவருடைய புண்ணிய கர்மா. ராஜமணி சார் கொடுத்தார்லையே அந்த மாதிரி புண்ணிய கர்மா அந்த மாதிரி. ஸோ த திங்ஸ் கம் டு ஹிம். இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சில பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும், அதை முயற்சி பண்ணி தீர்க்கணும். சிலது சால்வ் பண்ண முடியாது, அதை ஃபேஸ் பண்ண, அதை தாங்கக்கூடிய சக்தியை வளர்த்துக்கணும். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ஃபர்பியரிங் கெப்பாசிட்டி. ஃபேஸிங் எபிலிட்டி. பிரச்சனை வந்தால் உடஞ்சிடக்கூடாது. நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ அங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க. அது சரியாக படிக்கல வீட்டில் இருந்தப்போ. இப்போ வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் கூடவே கனெக்ஷனாக இருக்குது. ஸோ நல்லா படிங்க பசங்கள்லாம், சரியா? வீட்டில் சரியாக படிக்கலனாக்கா அப்புறம் டீச்சர்ஸ் கூட ஸ்கூல் கூடவே நமக்கு கனெக்ஷன் எப்போவுமே. ஸோ அந்த ஸ்கூலில் பார்த்துட்டு இருந்தப்போ அந்த ஆனுவல் ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்கு அந்த வேலை போயிட்டுருக்கு. அந்த பிரின்ஸிபல் மேடம் கீதான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல தங்கமான அம்மா, அவ்வளோ வேலை செய்வாங்க ஸ்கூலுக்காக. வீட்டிலலாம் கொண்டு போய் செஞ்சிட்ருப்பாங்க ஸ்கூல் வேலையை. என்ன வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு நான் கேட்டாக்கா, இது செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குது சாமிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல தங்கமான அம்மா. அங்கே வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் எழுதியாச்சு. அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் டீச்சர் தானே பண்ண முடியும். அதை அந்த அம்மா வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. உடனே அந்த அம்மா ஒன்று கத்தி, இந்த பிரின்ஸிபல் மேடம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, யூ ப்ளீஸ் கிவ் இட் டு ஹர் அப்படின்னு. சரி கூப்பிடுங்க அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு, வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ அப்படின்னு. நோ ஷி இஸ் ஆல்வேஸ் கிவிங் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி ஒன்று கத்துறாங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னேன், நீங்கள் ஒரு டீச்சர், ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ஏஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்கள்லாம் உங்களை பார்க்குறாங்க, ஒரு சின்ன ஒர்க்கு கொடுத்தாக்கா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்களே, இது என்ன கீதாம்மாவுடைய ஒர்க்கா? ஒர்க் இஸ் மைன். என்னுடைய சார்பாக அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி கோவிச்சுக்கிறீங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் இப்படி உடஞ்சி போகிறீங்களே, உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அது தவிர மற்ற டீச்சர்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமோ தே ஆர் டூயிங் தட். யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் இங்கிலீஷ், அதனால் அந்த ஒர்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு, இது கூட செய்ய முடியாதுன்னு ஒய் ஆர் யூ ஹியர் அப்படின்னு அப்படியே கேட்டேன். நான் வந்து சங்கர் மகாராஜ் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன். ஒய் ஆர் யூ ஹியர்? இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு டூ திஸ், டேக் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பேப்பர் எடுத்துகிட்டு போனாங்க. இது எதுக்கு சொல்ல வந்து, அந்த அம்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை. வீடாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ஆஃபீஸாக இருக்கட்டும், நமக்குன்னு வர்ற கடமைகள் வந்து எப்போவுமே தே கம் வித் ப்ராப்ளம்ஸ். நேற்று ஒரு அம்மா, நம்ம டிஓடி ஒரு அம்மா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, பென்சிலுக்கு பின்னால் ரப்பர் இருப்பது போல் பிரச்சனைக்கு பின்னால் தீர்வு இருக்குமா. அந்த தீர்வை நாம் இங்கே தேடாமல் எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனி ப்ராப்ளம் அது வர்றப்போ அதனுடைய சொல்யூஷன் கூட இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை நமக்கு வேணும். ஃபர்பியரிங் கெப்பாசிட்டினாக்கா அது வந்து தைரியம், ஃபேஸிங் எபிலிட்டினாக்கா திறமை வேணும், புத்தி வளரணும். இது 2வது குவாலிட்டி. 3வது என்ன சொல்கிறாங்க? சால்விங் மென்டாலிட்டி. சால்வ் பண்ணணும்னு நினைக்கணும்.
இது நிறைய பேருக்கு வந்து இது இப்படி தான் அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வி ப்ரிஃபர் டு ரிமைன் இன் டார்க்னஸ். இது வந்து ஒரு டாக்டரே சொல்கிறார். நிறைய பேர் வந்து சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் கூட சால்வ் பண்ணாமே அப்படியே வச்சுருப்பாங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் லேசினஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் the precious sixth sense is not utilized properly அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது இந்த ஆசிரியர் சொல்கிறார். எனிவே அதுதான் இங்கே சார்ந்ததேவி சொல்கிறாங்க, மனித பிறவி பெற்றதால் நீ பாக்கியவான். அதை சங்கராச்சாரியர் சொல்கிறார், மனுஷத்துவம் 84 லட்சம் பிறவிக்கு அப்புறம் இந்த மனித பிறவி கிடச்சிருக்கு, யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் சொல்கிறார், முமுட்சுத்துவம், மகாபுருஷம். அது இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். மனித பிறவி உயர்ந்தது, அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. எதுக்கு? டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம், அதுக்கா? இந்த திங்கிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்கூலில் படிக்கிறப்ப நல்லா படிக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே அது மாதிரி ஒரு பெரியவர் இன்னைக்கு காலையில் ஒரு ஃபியோடர் தோஸ்தோவ்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர், மோஸ்ட் ப்ராபப்ளி ரஷ்யன் திங்கர்னு நினைக்கிறேன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். The second half of life is made up of nothing but the habits one has acquired during the first half. என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னாக்கா 35க்கு 40க்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நத்திங் பட் தி ஹேபிட்ஸ் அக்வைர்ட் இன் தி ஃபஸ்ட் ஹாஃப். இந்த ஃபஸ்ட் ஹாஃபுக்குள்ளே நாம் என்னென்ன பழக்கத்தை வச்சுக்கிறோமோ அதெல்லாம் தான் செகண்ட் ஹாஃபில் வந்து ப்ராமினெண்ட்டாக வரும். அப்போ செய்கிறது கஷ்டம். ஏன்? ரத்தம் கொஞ்சம் சூடு குறைஞ்சி போயிடும், உடம்புல தெம்பு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும், திங்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறையும், அப்படியே போயிட்டே இருக்கும். டிக்ளைனிங் பீரியட். ஸோ அந்த பிகினிங் பீரியடை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா யூ ஆர் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அதுக்காக வந்து 35 மேலே இருக்கிறவங்க வந்து இனிமேல் ஒன்றும் செய்ய, சாமிஜியை சொல்லிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடாதீங்க. அது ஒரு லேசினஸ். எப்போவுமே செய்யலாம். 93 இயர்ஸ் ஓல்டு ஒரு சாமி இருந்தார், அவர் கூட நான் இருந்தேன். அவர் உட்காந்து புக்கு படிச்சிட்ருப்பார். அவரை பார்க்க வந்து இன்னொரு சீனியர் சாமி கேட்குறார், ஹவ் இஸ் தட் யூ ஆர் ஸ்டில் ரீடிங் அப்படின்னு. அந்த சாமி சொல்கிறார், என்ன ஏஜ் சொன்னேன்? ஒன்லி. அவர் ரீடிங் இஸ் மை ஹாபி அண்ட் இட் கிவ்ஸ் ரிஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறார். 93 இயர்ஸில் அந்த மாதிரி மனசை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் என்னென்னமோ பண்ணிட்டோம், விட்டாச்சு. பட் இப்போவாவது அட்லீஸ்ட்டு அந்த தெரியக்கூடிய நேரத்தில் வி ஷுட் பி ரெடி டு அக்யூமுலேட் நாலேஜ். அதனால் இந்த மனித பிறவி மிக உயர்ந்தது. அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், வாய்த்தது நன் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ பெரிய மகாத்மா, இந்த உடம்பே போய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்பர் சுவாமிகள். அவர் சொல்கிறார், இந்த மனித பிறவி கிடச்சிருக்கு, இதை மதித்திடுமின், மதிக்க கற்றுக்கோங்கோ, டோன்ட் வேஸ்ட் இட் இன் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் ஒன்லி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். எனக்கு சாரதேவி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த உடம்பு இருக்கே அதை உலகத்துக்கு கொடுத்தா உலகம் வந்து அழிச்சிடும், இறைவனுக்கு கொடுத்தா அது வந்து ஆஃபரிங்காக மாறிடும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதனால் இந்த மனித பிறவி பெற்றதுனால நாம் எல்லோருமே பாக்கியவான்கள். என்ன செய்யணும்? உன்னால் முடிந்த அளவு இறைவனை நினை. எவ்வளோ முடியுதோ அதுக்காக அந்த முடிந்த அளவு அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டாங்க. 10 நிமிஷம் முடியுமா? திங்க் பண்ணுங்க. 2 hours முடியுமா? பெட்டர். 24 hours முடியுமா? ஃபார் ஃபார் பெட்டர். முடிஞ்சது செய்யுங்க, செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க. நிறைய பேர், நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஸ்போக்கன் இங்கிலீஷில் படித்த பொண்ணு, சம் டேஸ் பேக் ஷி கால்டு மீ. அவளுக்கு ஏதோ ஒரு டவுட்டு, ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தப்போ பேச்சு வாக்கில் ஒரு இது சொன்னான், நவ் ஐ எம் ஏர்னிங் 2 lakhs சுவாமிஜி. வெரி குட், நல்லது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் ஹேவிங் மை டார்கெட் 5 lakhs அப்படின்னா. சரி, 5 lakhs வந்துடும் 1 year 2 yearsல. தென் 10 மாறும், அப்புறம் 15 மாறும், 20 மாறும். இதுக்குள்ளே 65 ஆகிடும். இங்கே அங்கே 60 போகிறதுக்குள்ளே இங்கே 60 ஆகிடும். அப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன். நிறைய பேருக்கு அந்த ஐடியாவே இல்லை. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ததக்கியம் ததக்கியம் அப்படின்னு சங்கராச்சாரியர் பாடுவார். நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, அடைஞ்சாச்சு. வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியாது. ஸோ
இந்த ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட இதுக்காக பணம் தேவை. அது என்னமோ ஒரு ஃபேமஸ் டயலாக் வரும் இல்லையா, பணம் அளவாக இருந்தால் அது நம்மளை காப்பாற்றும், அதிகமாகிட்டால் அதை நாம் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் டயலாக் கேட்டிருப்பீங்க. இட் இஸ் ட்ரூ 100%. அதுக்காக பணம் சம்பாதிக்க வேண்டாம் அப்படி சொல்லலை. பணம் இஸ் நெசசரி ஃபார் வேர்ல்ட்லி லைஃப், பட் ஹையர் லைஃபுக்கு நாம் இப்போவே ரெடி பண்ணிக்கணும். அது சின்ன வயசுலேருந்து பண்ண ஆரம்பித்தாக்கா யூ ஆர் லக்கி, ட்வைஸ் லக்கி. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தாக்கா யூ ஆர் லக்கி. அதுவும் இல்லை அப்படின்னாக்கா என்னமோ நம்ம திருமூலர் ஒரு பாட்டில் சொல்லுவார், பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேராதார் பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரு இழந்தாரே அப்படின்னு. திருமூலர் பாட்டெல்லாம் வந்து மனப்பாடம் வந்துட்டு ரொம்ப ஈஸி. சேம் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வில் கம் ஈஸி. அப்படியே ஒரு தடவை 2 தடவை படித்தாக்க உங்களுக்கு அப்படியே மனசில் ஏறும். பெறுதற்கரிய பிறவியை பெற்றோர் நாம் எல்லாருமே, பெறுதற்கரிய பிரானடி பேணாதார், அந்த கடவுளை கும்பலன்னாக்கா பெறுதற்கரிய பிராணிகள், நாம் பிராணிகள் ஆயிடுறோம். 5 சென்ஸ் தான், 6th இஸ் நாட் யூட்டிலைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பெறுதற்கரிய பேரு இழந்தாரே, இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்து என்ன செய்வோம்? இப்போ உங்கள் பையனையோ பொண்ணையோ ஒரு காலேஜ், நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணி கொண்டு போய் போட்டுட்டீங்க. அந்த பையன் இந்த பொண்ணு என்ன ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? எப்படியோ போடா, என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவீங்களா? எந்த அம்மாவும் அப்பாவும் சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் நல்லா படிக்கணும், ஸ்டார் மார்க் வாங்கணும், இல்லை ஒரு கோல்டு மெடல் வாங்கினாக்க ஸ்டில் யூ வில் ஃபீல் வெரி ப்ரவுட். யாரோ வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையனை அங்கே பீச்சில் பார்த்தேன், குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான், இன்னொரு 4-5 பசங்க சுற்றிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படியா, அவ்வளோ தூரம் முன்னேறிட்டானா அப்படி சொல்லுவீங்களா நீங்கள்? வெரி குட், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், என்னால் பண்ண முடியல, என் பையன் பண்ணுறான் அப்படின்னு எந்த அப்பாவை சொல்லுவாங்களே? அந்த மாதிரி பெறுதற்கரிய பேரு இழந்தாரே அப்படின்னாக்க, இந்த மனித பிறவியில் வந்து அந்த 6th சென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நாம் சரியாக ஒர்க் பண்ணலைன்னாக்கா அந்த பேர், த கிஃப்ட் கோஸ் அவே. அப்போ நம்முடைய அப்பா வருத்தப்படுவார். நீங்கள் இங்கே உங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு வருத்தப்படுற மாதிரி அவர் அங்கே வருத்தப்படுவார். ஓ, ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சா, சரி இங்கே வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அதனால தான் சாரதாதேவி சொல்கிறாங்க, இந்த மனித பிறவி மிக உயர்ந்தது, அதை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சாதாரண விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டுகிட்டே இருப்போம். அது ஒரு தடவை ஒரு அம்மா வந்து நிறைய நகை நட்டுலாம் போட்டுட்டு சாரதாதேவியை பார்க்க வந்துட்டாங்க. அந்த அம்மாவுடைய பிஹேவியரை பார்த்தே சாரதாதேவி புரிஞ்சுக்கிறேன். நமக்கே தெரியும் இல்லையா, சில பேர் வந்து ரொம்ப ஆடம்பரமாக போயிட்டே இருக்கிறப்ப இந்த டான்ஸ் ப்ரோக்ராம், நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, பார்த்தது சொல்ல, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இந்த கிருஷ்ணகான சபாவில் போய் பார்த்தா சில பெண்கள் வந்து அப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருப்பாங்க. தே வாண்ட் டு அட்ராக்ட் எவ்ரிபடி. ஏன் அந்த மாதிரி ஜில் 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 என்னென்னவோ போட்டுட்டு சலங்கெல்லாம் போட்டுங்க. அந்த நேரத்தில் கண்ணா அப்படின்னா ஓடிட்டுப்பாங்க. நான் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கணும் கூப்பிட்டாங்களே சொல்லி போனேன். அதுக்கப்புறம் என்னால் போக முடியல. ஃபுல் ஆஃப் பாடி கான்ஷியஸ்னஸ் ஒன்லி, நத்திங் ஹையர். ஸோ அந்த அம்மா நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சாரதாதேவி புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட பேசுகிறப்போ பேச்சு வாக்கில் சாரதாதேவி சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த உடம்புல என்னம்மா இருக்குது, 2 நாளைக்கு தானே, அப்புறம் கொண்டு போய் போட்டால் ஒரு பிடி சாம்பல். அது எப்போ கொண்டு போய் போடுவாங்க நமக்கு தெரியாது இல்லையா? எனி டைம் இட் மே ஹேப்பன். அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு உண்மையை நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சாரதாதேவி சொல்கிறாங்க, ஒரு பிடி சாம்பல் தானே அப்படின்னு. இது சொல்கிறப்போ இன்னொரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்தது. ராமகிருஷ்ணர் மகாசமாதி அடைஞ்சிட்டார். அப்புறம் அவரை கொண்டு போய் தகனம் பண்ணாங்க. இந்த காசிப்பூர் கார்டன் சொல்லிட்டு அங்கே போனவங்களுக்கு தெரியும், அங்கே ஸ்மசான் காட், ஸ்மசான் அதுதான் வந்து தமிழில் மயானம்னு ஆயிடுச்சு. ஸ்மசான் காட் அப்படின்னு சொல்லிட்டு காசிப்பூரில் கங்கை கரையில் இருக்குது. அங்கே வந்து குரு மகாராஜ் எரிச்ச இடத்துல வந்து ஒரு மேடை கட்டியிருக்காங்க. இந்த ஜனவரி 1 வந்தாக்கா அங்கே மாலை அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் அங்கே உட்காந்து போய் பாட்டெல்லாம் பாடுவாங்க, பிரார்த்தனைலாம் பண்ணுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. எரிச்சு முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து அந்த அஸ்தியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போது ராமகிருஷ்ணனுடைய இந்த சன்னியாசா டிசைபிள்ஸ் நரேன், ராக்கால், சரத், சசி இவங்கெல்லாம் இருக்காங்க. இல்லற பக்தர்கள் ராமச்சந்திர தத்தா, சுரேஷ் மித்ரா அவங்களும் இருக்காங்க.
ஒரு பானையில் அதெல்லாம் அள்ளி வச்சுட்டாங்க, ஒரு சின்ன ஒரு ஏர்ன். அப்புறம் தான் பிரச்சனையே வருது. ராமச்சந்திர தத்தா என்ன சொல்கிறார், அவருக்கு வந்து யோகத்தியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே ராமகிருஷ்ணன் போயிருக்கார், அங்கே உட்காந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கார். அது வந்து இப்போ நம்முடைய ஆசிரம், ஒன் ஆஃப் தி சென்டர்ஸ். அந்த இடத்துல வச்சு நான் பூஜை பண்ணுறேன், அதை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு அவர் கேட்குறார். நரேந்திரநாத்துக்கு வந்து வேறு ஐடியா. பிகாஸ் ராமகிருஷ்ணன் என்னென்னமோ சொல்லியிருக்கார் அவர்கிட்ட, நம்மக்கிட்ட வெளிப்படுத்தாத நிறைய உண்மைகள் நரேந்திரன்கிட்ட சொல்லி வச்சுருக்கார். எதிர்காலத்தில் மடம் வரும், நிறைய பேர் வருவாங்க, நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய பேச்செல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் சேமித்து வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கிறார். ஸோ தேட் ஐடியா இஸ் தேர் சாமிஜிக்குள்ளார. இவங்கக்கிட்ட கொடுத்தாக்க கொஞ்ச நாளில் இதை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி டிவோட்டிஸ் அது தொட்டு கும்பிட்டா 10 ரூபா, சுற்றி வந்தால் 20 ரூபா அப்படி சொல்லி டிக்கெட் வச்சாலும் வச்சுருவாங்க. ஸோ இட் ஷுட் நாட் கோ டு தெம் அப்படின்னு நரேந்திரநாத், ராக்கால், சசி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆசை. ஆனால் இவங்களுக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியல. அதை குறித்து ஒரு சண்டை. யாரோ போய் சாரதா தேவிகிட்ட போய் சொன்னாங்களாம், அம்மா அவங்க இந்த சாம்பலுக்காக சண்டை போடுறாங்க, நீங்கள் ஏதாவது சொன்னால் அது ஒரு சால்விங் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாரதா தேவி வந்து ராமகிருஷ்ணனே போனதுக்கப்புறம் ரொம்ப விரக்தியில் இருந்தாங்க. ஏன்னா ராமகிருஷ்ணன் வந்து அவ்வளவு அன்பு பண்ணியிருக்காங்க. சாரதா தேவி கணவராகவே பார்க்கல, தந்தையாக பார்த்துருக்காங்க. அந்த ஐயா வந்து இவங்களை வந்து அம்மாவாக பார்க்குறார். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன், நினைத்து பார்க்க முடியாத ஒரு ரிலேஷன், தூய்மையான ஒரு ரிலேஷன். விரக்தியாக இருக்காங்க. அப்போ சாரதா தேவி இதே வார்த்தையை சொல்கிறாங்க, தங்கம் மாதிரி மனுஷன் போயிட்டாரு, இவங்க சாம்பலை வச்சு சண்டை போடுறாங்க, எங்கேயோ போகட்டும் அப்படி சொன்னாங்களாம். நாம் எல்லாருக்கும், ராமகிருஷ்ணன் மட்டும் இல்லை, நமக்கும் இதே தான். கொண்டு போய் எரிச்சா ஒரு பிடி சாம்பல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மனித வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியத்தை மறந்துடாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க சாரதா தேவி, உன்னால் முடிந்த அளவு இறைவனை நினை. சாரதா தேவிக்கு 5 தம்பிங்க, அதில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, 3 பேர் இருந்தாங்க. அவங்க எப்போவுமே வந்து அக்கா கிட்ட என்ன வேண்டுவாங்க, என்ன விரும்புவாங்கன்னாக்கா, எவ்வளோ அக்கா பணம் கொடுப்பான். இப்போ நீங்களாம் பணம் கேட்குறதுக்காக வந்திருக்கீங்க சாரதா தேவி கிட்ட, அப்கோர்ஸ் நிறைய பேர் கொடுக்க வந்திருக்கீங்க. கொடுத்துட்டு அருளை கேட்குறோம், ஏன் பணம் செலவாயிடும், அருள் நிரந்தரமாக நிற்கும். என்னமோ ஒரு பெரியவர் சொல்லுவார், இஃப் ஐ ஹாவ் 1 rupee and you have 1 rupee, if we exchange we still have 1 rupee only. If I have 1 idea and you have 1 idea, if we exchange we have 2 ideas அப்படின்னு. அந்த மாதிரி அருள் கூடிக்கிட்டே போகும், பணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த 3 தம்பிகளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான். யாராவது டிவோட்டிஸ் வந்துட்டாக்க 3 பேரும் திண்ணையில் வந்து உட்காந்துருவாங்க. அவர் எவ்வளோ கொடுக்குறார், அது அம்மா வந்து அக்கா வந்து யாருக்கு கொடுக்குறான், இந்த தம்பிக்கு தெரியாமல் அங்கே கொடுத்துட்டா உடனே இவன் சத்தம் போட ஆரம்பிச்சிடுவான், இவனுக்கு கொடுத்துட்டா அவன் சத்தம், எப்போ பார்த்தாலும் சண்டை. அந்த இடத்துக்கு கிரீஷ் சந்திர கோஷ், ராமகிருஷ்ணனுடைய டிவோட்டி, குடிகாரனாக இருந்து பெரிய கோமகனானவர், அவர் பெரிய பத்திரமாத்து தங்க மாதிரி ஆயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கே ஜெயராம்பாட்டி போயிட்டு இந்த பசங்களை பார்த்துட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு, என்ன முட்டா பசங்க, ஜெகத் ஜனனி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவங்க பணம் காசுக்கு போய் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், அவங்க நிறைய தவம் பண்ணியிருக்கணும் பழைய பிறவிகளில், அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு தேவதையை வந்து சகோதரியாக அடைஞ்சிருக்காங்க, ஆனால் அது தெரியாமல் பணம் காசுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், அதில் காளின்னு ஒரு தம்பி, ரொம்ப முரட்டு சுபாவம், காளிக்கு வந்து அம்மா கூட பயப்படுவாங்க, காளி ஏதாவது சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அந்த காளியை கூப்பிட்டு கிரீஷ் சந்திர கோஷ் சொல்கிறார், நீ என்ன முட்டாளாக இருக்க, ஏன்னா கிரீஷ் சந்திர கோஷ் ரொம்ப ரினவுண்டு பர்சன், அதனால் அவங்க சொல்கிறப்போ இவங்க பேசாமல் கேட்பாங்க, முட்டாளாக இருக்க, எவ்வளோ அருளை வச்சுக்கிட்டு அந்த உங்கள் அக்கா அங்கே உட்காந்துருக்காங்க, நீ போய் பொருளை கேட்டுகிட்டே இருக்கியே, போய் அருளை போய் கேளு, பக்தி வேணும், ஞானம் வேணும், போய் கேளு அப்படின்னு சொன்னார். கேட்ட உடனே அந்த காளிக்கு கொஞ்சம் ஒரு புத்தி வந்துருச்சு, புத்தி வந்த மாதிரி, சீமிங்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓ ஆமாம், இவ்வளோ பேர் வராங்க, நம்ம இதே நினச்சிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அக்கா எனக்கு ஞானம் வேணும், பக்தி வேணும் அப்படின்னு. உடனே சாரதா தேவி தெரியும் உள்ளே என்ன இருக்குன்னு, சாரதா தேவி தெரியாதா, என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, விளையாட்டுத்தனமா, போ போ போ, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்கள் அக்கா தான்டா அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. இல்லை வர்றவங்கலாம் சொல்கிறாங்க நீ பெரிய தேவதை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பாத, சும்மா அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, நான் உங்கள் அக்கா தான் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நீயே இப்படி இருக்க, உங்கள் அக்கா எப்படி இருப்பா, அது புரிஞ்சுக்க, போயிட்டு அப்படி சொன்ன உடனே மறுபடியும் அவனுக்கு அந்த மனசுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் வருது. ஸோ அந்த சாரதா தேவி புரிஞ்சுக்கிட்டு
சொல்கிறாங்க இல்லையா, முடிந்த அளவு இறைவனை நினை அப்படின்னாக்கா அதை நினைக்கிறதுக்கு நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹியூமன் பர்த்தில் மட்டும்தான் உண்டு. இந்த விலங்குகளை பற்றி சொல்கிறப்போ தே ஆர் லைக் சிடிஸ் அப்படிம்பாங்க, கம்பேக்ட் டிஸ்க். டிஸ்கில் என்ன ஆகும், சம்திங் யூ ஸ்டோர், அப்புறம் கம்ப்யூட்டரில் எப்போ போட்டாலும் அதுதான் வரும். அப்கோர்ஸ் ரீரைட்டபிள் அப்படின்னு வந்து இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, பட் சிடியே போயிடுச்சு இப்போ இல்லை. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஒரு தடவை அதில் ஏதாவது நீங்கள் ரோல் இது பண்ணி வச்சுட்டாக்கா, சேவ் பண்ணி வச்சுட்டாக்கா திரும்பி திரும்பி அதே தான் வரும். அனிமல்ஸ் ஆர் லைக் தட். அவங்கள வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இந்த ஜென்மாவுக்கு இது தான் அப்படின்னாக்கா அதை அப்படியே செட் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி இப்போ சிங்கத்துக்கு என்ன ரொட்டீன் இருக்கும் சொல்லுங்கள். நாளைக்கு சாரதா தேவி ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆசிரமம் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு யாராவது அங்கே கிடச்சி அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அது எங்கேயோ அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் கேட்க போகுதா, திஸ் சம்மர் ஐ வுட் லைக் டு விசிட் ஊட்டி அப்படின்னு சொல்ல போகுதா. உங்கள் கூடவே இருக்கும், இருந்தாலும் அதுக்கு புத்தி வராது. இட் இஸ் சிஸ்டமைஸ்ட், அவ்வளவுதான். ஆனால் மனுஷங்க எப்படின்னாக்கா தே ஆர் லைக் பென் டிரைவ். பென் டிரைவில் என்னென்ன பண்ணலாம், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், எவ்வளோ அந்த கெப்பாசிட்டி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணலாம், புதுசாக ஆட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஹியூமன் பிரெயின் அதுதான் சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறார். அந்த சிக்ஸ்த்து சென்ஸை யூஸ் பண்ணி எது எது அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமோ அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன் இல்லையா, ஆஃப்டர் 5 lakhs யூ வில் கோ டு 10 lakhs, ஆஃப்டர் 20 வேர் இஸ் த எண்ட் அப்படின்னு கேட்டாக்கா அந்த பொண்ணு அப்போ தான் ஆமாம் சாமிஜி நான் இதை யோசனை பண்ணவே இல்லை அப்படிங்கிறா. அப்போ நான் சொன்னேன், நீ எப்பவும் பணம் சம்பாதிக்கிற கூட்டத்திலே இருக்கிறதுனால அந்த திங்கிங் தான் வருது. கொஞ்சம் அடிக்கடி ஆசிரமத்துக்கு வா, பணம் இல்லாத ஆளுங்களெல்லாம் பாரு, அந்த மாதிரி திங்கிங் வரும் அப்படின்னு சொன்னேன். எஸ் சாமிஜி இன்னைக்கு கூப்பிட்டேன், வந்திருக்காளா என்னமோ தெரியல, நல்ல ஒன்று. ஆனால் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறா பாருங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. வி ஆர் நாட் யூட்டிலைசிங் இட். எல்லாருக்குமே இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மனசு வச்சா நல்லா படிக்கலாமா இல்லையா? நிச்சயமாக படிக்கலாம். ஆனால் சில பேர் தான் வைப்பாங்க, சில பேர் வைக்கவே மாட்டாங்க இல்லையா? அது ஒரு அப்பா கேட்குறார், என்னடா மேத்தமெட்டிக்ஸ் வீட்டு பாடமா? ஆமாம்ப்பா. நான் வேணால் பண்ணி கொடுக்கவா? இல்லை நானே தப்பாக பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறான். அவன் பண்ண போகிறது தப்பா அப்படின்னு தெரியும், நீ பண்ணாலும் அதுதான் பண்ண போகிற, நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் மனசு வச்சா நல்லா கற்றுக்கலாம், பட் மனசு வைக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த பிறவி ரொம்ப அற்புதமான ஒரு பிறவி. வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க, நான் முன்னாடி சொல்லியிருக்கணும் என்னமோ, பட் இந்த கான்டெஸ்ட் ஞாபகம் வருது. ஒரு ரூமில் வந்து ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ். ஒரு பூனையை வந்து உள்ளே அனுப்புனாங்க. அது என்ன செய்யும், சாப்பிடுமா? அது போயிட்டு மியாவ் மியாவுன்னு கத்திட்டு ஒன்றுமே இல்லை, யூஸ்லெஸ். இல்லை நமக்கு வந்து தங்கம்னாக்கா ஆன்னு வாயை பழந்துட்டுருப்போம். பூனைக்கு அது நம்மளை விட மோசமான ஒரு பிறவிக்கு அது யூஸ்லெஸ். தங்கம் வெளியில் வந்துருச்சு. ஒரு 3 வயசு குழந்தைய உள்ளே அனுப்புனாங்க. அவன் என்ன பண்ணுவான், வாயில் வச்சு தான் பார்ப்பான் முதல்ல. அப்புறம் பார்த்தா கல் மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் விளையாடினான், கீழே விழுந்தால் டங்குன்னு சவுண்டு வந்தது. விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 4 காசு எடுத்துகிட்டு அவன் போயிட்டான். இப்போ நம்ம ஆதித்யா உள்ளே அனுப்புனாக்கா வாட் வில் ஹேப்பன்? ரூமே காணாமல் போயிடும். வெரி குட் சாமிஜி, நீங்கள் நான் வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி கொடுப்பீங்களா கேட்கலாம். வை? ஹீ நோஸ் தி வேல்யூ ஆஃப் கோல்டு. அதை போல் இந்த வாழ்க்கையினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுனாக்கா வி வில் ஸ்டார்ட் யூட்டிலைசிங். ஒரு அறிஞர் சொல்லுவார், we have 2 lives. The second one starts when we understand that we have only one. அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். 2 வாழ்க்கை நமக்கு இருக்குது. 2வது வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குதுனாக்கா நமக்கு ஒன்று தாண்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ. தட் மீன்ஸ் அவர் ஆட்டிடியூட், அவர் அப்ரோச் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு பெட்டர் வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் இங்கே சார்ந்தது சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், உழைக்காமல் எதையும் அடைய முடியாது. அதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. அது வந்து மென்டல் லெதர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயம் சுவாமிஜி சொல்கிறார், ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். அப்போ அவங்கெல்லாம் போய் சொல்லியிருப்பாங்களா? நம்மக்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, வீட்டில் ஏதோ பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை வரப்போ தான் சாமி ஞாபகம் வரும். நல்லா இருந்தாக்கா புள்ள ஞாபகம் வரட்டும், நல்லது தான், அட்லீஸ்ட் அப்போவாவது வருதே.
வந்து அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டே வந்தப்போ நான் வந்து சில சொல்யூஷன்லாம் அப்படியே சொல்லிட்டே வந்தேன். இப்படி இப்படி பண்ணலாம், இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாம் கேட்டாங்க. நான் கூட நினச்சேன்பா ரிசீவிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது இந்த அம்மாவுக்கு, வெரி குட், இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. எல்லாம் கேட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் பேசியிருப்பேன். எல்லாம் முடிச்சுட்டு பேக் இப்படி வச்சுட்டு எனக்கு ஏதோ ஒரு 100 ரூபா பணம் கொடுத்துட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தான் சரிப்பட்டு வரும் சாமி, நாங்கள் ஆட பாவமே 20 மினிட்ஸ் ஆஃப் லெக்சர் இஸ் வேஸ்டட் சிம்பிளி இன் 1 மினிட் அப்படின்னு நினச்சேன். எல்லாராலும் விடியும். ஸோ இந்த மனித பிறவியில் தான் அந்த 6வது அறிவை யூஸ் பண்ணி உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு தகுதி உண்டு, ஒரு வாய்ப்பு உண்டு. பணம் காசு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அது சொல்கிறதுக்காக தான் வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் தினந்தோறும் பிரார்த்தனைக்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் சிறிது நேரத்தையாவது ஒதுக்க வேண்டும். என்னது, ஒரு கடுவெளி சித்தர் ஒரு பாட்டு பாடி, ரொம்ப பாப்புலர் பாட்டு, நந்தவனத்தில் ஓராண்டி, எல்லாருக்குமே தெரியும், பாம்பேவாலா. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு. இந்த உடம்பு தான் அந்த தோண்டி. தோண்டினாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த தோன்றதுக்கு யூஸ் பண்ணுறது தோண்டி. அதை கூத்தாடி போட்டு அது உடஞ்சி போச்சு, வேலை செய்கிறதுக்கு லாய்க்கில்லாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் விஷய சுகங்களுக்கு மட்டுமே நீங்கள் டைம் கொடுத்தா யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் ஓன் லைஃப், நாட் ஓன்லி திஸ் லைஃப், ஈவன் த நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சாரதா தேவி சொல்கிறாங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி. இப்போ நரேந்திர மோடிக்கு எத்தனை 24/7 தான் ஐ திங்க் இல்லையா, பிஎம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் கொடுக்கல. தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு தோட்டக்காரனுக்கும் அதே 24/7 தான். ஹீ இஸ் யூட்டிலைசிங். ஃப்ளைட்டில் போகிறப்ப தூங்கிட்டு இருக்கிறார். அப்புறம் நைட்டு 1 மணிக்கு காசிக்கு போய் அந்த கங்கா காட்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். எப்படி முடியுது? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்னமோ ஒருத்தர் எழுதுவார் வேடிக்கையாக, மனம் இருந்தால் 1000 வழிகள், மனம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். ஏண்டா வரல? ஓ, சடன்லி ஒருத்தர் வந்துட்ட, ஒருத்தர் வரான், என்ன என்னுடைய கச்சேரி இருக்குது வந்து கேட்குறியா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஒய்ஃப் கூட போகணும், அந்த தலைவலியே போதும் அப்படிங்கிறான் அவன். இது வேறு கச்சேரி வந்து கேட்குறான், அது ஒரு தனி தலைவலி வேண்டாம் அப்படிங்கிறான். ஸோ மனசு இருந்தாக்கா போய் கேட்பாங்க, இல்லைனாக்கா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அந்த காரணம் சொல்லக்கூடிய லெத்தர்ஜிக் பீப்புளாக நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மகான்களுடைய அறிவுரை, விருப்பம். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி கொஞ்சமாவது பிரார்த்தனைக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஒதுக்குனாக்கா இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அது இது எல்லாம் காணாமல் போயிடும். எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு தடவை சம் ப்ராப்ளம், தலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது எனக்கும். ஸோ நானும் உங்களில் ஒருத்தன் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து நல்லா திட்டேன். இப்போ திட்டுறப்பவும் எனர்ஜி இஸ் கோயிங் அவுட். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருந்தது. என்ன பண்ணுறது தெரியல. சரின்னு போய் தூங்கினாக்கா தூக்கம் வரல. மத்தியானம் ஒரு 2:30 2:45 இருக்கும். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. சரி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எழுந்து இந்த லலிதா சகஸ்ரநாமம்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். யூ ஓன்ட் பிலீவ், யூ மஸ்ட் பிலீவ். பாதி சொல்லியிருப்பேன், எனக்கே தெரியுது ஐ எம் ரிலீவ்டு, நானே ஃபீல் பண்ணேன். அப்போ தான் நினச்சேன், இதெல்லாம் வந்து மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் வந்து நம்ம சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், பகவத்கீதை நல்லா படிப்பான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு மீனிங் புரிய மாட்டேங்குதே சாமிஜி அப்படின்னு. அவர் சொன்னார், நீ படித்து வச்சுக்கோ, when the proper time comes the meaning will be flashing அப்படின்னாரு. எக்ஸாக்ட்லி இட் இஸ் ட்ரூ. அதை கேட்டுகிட்டே வாங்க, சொல்லிகிட்டே வாங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டைம் வர்றப்போ உங்களுக்கே அந்த மீனிங் புரியும். நிறைய பேர் இதெல்லாம் செய்கிறதே இல்லை. ஒரு அம்மா, அமெரிக்காவில் ஒரு அம்மா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, among Muslims almost 55% people read Quran. Among Christians almost 35 to 40 people read Bible. Among Hindus only 1% people read some scripture அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் ஹிந்து ஃபிலாசபியில் தான், ஹிந்து ட்ரெடிஷனில் தான் வந்து அத்தனை ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா போனால் அவங்க அபங் அப்படி சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க, யூபி போனால் அவங்க நிறைய மீராபாய், ருயிதாஸ் அவங்கெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க.
சங்கராச்சாரியார் எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருக்கிறார், ராமானுஜர் தனியாக பண்ணி வச்சுருக்கிறார். அது தவிர ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, உபனிஷத்து இருக்குது, பிரம்மசூத்திரம் இருக்குது. ஸோ மெனி திங்ஸ், ஸோ மெனி ப்ரெஷஸ் திங்ஸ். அந்த ரூமில் இருந்த கோல்டு காயின்ஸ் மாதிரி நாம் அதை பூட்டிட்டு வெளியில் உட்காந்துருக்கோம். நமக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? அவங்கவுங்க ஒரு பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதை தான் சாரதாதேவி சொல்கிறாங்க, நல்ல இந்த மனித பிறவி கிடச்சிருக்கு, அதை வெறும் உலக விஷயங்களுக்காக மட்டும் கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இறைவனை நினைக்கிறதுக்கு கொஞ்சம் டெய்லி வந்து ஒரு 10 minutes. லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது டைம் இல்லை, 20 minutes 25 minutes ஆகும். நம்ம இதில் நான் அடிக்கடி சொல்வேன், சாரதாதேவி போற்றி ஒன்று இருக்குது, 108 போற்றி, 5 minutes 6 minutesல அது சொல்லலாம். அதை சொல்லுங்க டெய்லி. நம்ம பரமானந்த சுவாமின்னு அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தார், சுவாமிஜியோட டிசைப்பிள். அவர் சொல்லுவார், வாட் எவர் யூ டூ ட்ரை டு கம்யூன் வித் தி ஹையர் பவர் அப்படின்னு சொல்லுவார். அழகான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். அந்த மாதிரி பண்ண முடியலைங்கிறப்போ இந்த மாதிரி உட்காந்து ஏதோ படிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு வந்து அதை திங்க் பண்ணும். எஸ், தேர் இஸ் அ ஹையர் பவர், ஹீ இஸ் கைடிங் மீ, ஹீ இஸ் ப்ரொடெக்டிங் மீ, ஹீ இஸ் தேர் பிஹைண்ட் மீ. சாரதாதேவி அதை தான் சொன்னாங்க, உனக்கு யாரும் இல்லைனாலும் எனக்கு ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு இதே சாரதாதேவி தான் சொன்னாங்க. கஷ்டம் வர்றப்போ மட்டும் இல்லை, கஷ்டம் இல்லாதப்போ நினச்சிப்போம். நினச்சாக்கா நிச்சயமாக அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுலேயே இவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் வந்து பெரிய பொக்கிஷம் மாதிரி. ஸோ இந்த நல்ல பிறவி நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ராஜாமணி சார் சொன்னார் இல்லையா, இங்கே வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. இது வந்து நான் இங்கே இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை, மணி அடிக்குது பாருங்க. இது சத்தியத்திலும் சத்தியம். நம்ம ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம பிருந்தாவன் ஆசிரமத்தில் கரண் சிங் அப்படின்னு ஒரு இந்த ரேடியோலஜினாக்கா இந்த எக்ஸ்ரே எடுக்கிறவர் இருந்தார். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார். நம்ம செக்ரட்டரி சுவாமி வந்து திட்டார். அவர் வேலையை விட்டு போயிட்டார். கரண் சிங் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். மொராஜி ஹம் சல்தே ஹேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் வேற ஒரு பையனை வச்சுட்டு அவன் 1 வருஷமோ என்னமோ வேலை செஞ்சான். அப்புறம் அவனுக்கு வேறு ஏதோ வேலை கிடச்சின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போது வந்து நம்ம சாமி வந்து தேடுறார். அங்கே இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சொல்லி வச்சுருக்காரு, யாராவது ரேடியோலஜி டெக்னீஷியன் கிடச்சா சொல்லுங்கள் அப்படின்னு. திரும்பி வந்து பார்த்தா இதே கரண் சிங் வந்து நிற்கிறார். வந்து சேர்ந்துட்டார். என்னை பார்த்தோன்னே மகாராஜி கைசேஹேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா அழகாக சிரிச்சுட்டே வருவார். அப்போ நான் கேட்டேன், என்னையா இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த கரண் சிங் ஒரு வார்த்தை சொன்னார், வெளியில் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன் சாமி, சம்பளம் ஜாஸ்தி தான், ஆனால் அவன் நாயை மாதிரி நடத்துகிறான், அவன் பணத்துக்கு அடிமை. இங்கே நீங்களாம் வந்து பணமே வேண்டாம்னு சொல்லி வேலை செய்கிறீங்க. சாமிஜி திட்டினாலும் அது பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன். அங்கே போன 2 மாதத்துலேயே முடிவு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தான் இந்த பையன் போனால், அதனால் வந்து சேர்ந்துட்டேன். இனிமேல் சாமிஜி அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நல்ல ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. சாரதாதேவியை பார்க்கக்கூடிய, சாரதாதேவியை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியமும் கிடச்சிருக்கு. இதை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி சிறந்த மக்களாக நாம் ஆகணும். ரங்கநாதன்ஜி சொல்லுவார், வி ஷுட் பிகம் என்லைட்டன் சிட்டிசன்ஷிப் அப்படி சொல்லுவார். என்லைட்டன் சிட்டிசன்ஸ் அப்படிம்பார். இந்த இப்போ உங்கள் கிளாஸ் ரூம்லேயே வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 10-15 பேர் சரியாக படிக்கிறது இல்லைனாக்கா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அது வாத்தியார் வந்து சொல்கிறார், ஹோம்ஒர்க் பண்ணல பசங்க, இந்த கிளாஸில் இருக்கிற முட்டாள்கள்லாம் எழுந்து நில்லுங்கடா அப்படிங்கிறார். ஒரு பையனும் எழுந்து நிற்கலை, ஒரே ஒரு பையன் மட்டும் எழுந்து நின்னான். அப்போ நீ முட்டாள்னு ஒத்துக்கிறியா அப்படின்னாக்கா அவன் சொல்கிறான், இல்லை சார் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க உங்களுக்கு. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணாக்க நாம் எப்படி நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறோமோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றி, அதை போல் இந்த வாழ்க்கை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாக்கா அவங்களுக்கு நம்முடைய அருள் கிடைக்கும். நம்மளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்த நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். அதுக்கு வேண்டிய வலிமை, திறமை எல்லாம் அந்த அம்மா கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.
జయ జయ శారదమా ఓం శ్రీ జయ జయ